இயேசு கிறிஸ்துவுடைய வருகை முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒன்று. இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ரகசிய வருகை அல்லது இரண்டாம் வருகை சம்பவிக்கலை. ஏன்? இதை குறித்து நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறதற்கு என்ன ரீசன்னா, ஒரு கூட்ட ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு நம்பர், அந்த நம்பர் ஃபில் ஆகிற வரைக்கும் அவருடைய வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த நம்பர் எப்போ ஃபில் ஆகுன்றது உண்மையாக சொல்லப்போனால் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மினிஸ்ட்ரி யார் அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பவுலுக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, புறஜாதிகளின் நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் அப்படிங்கிறார். அப்போது புறஜாதிகளின் நிறைவு, இன்னைக்கு ஆண்டவருடைய நோக்கமெல்லாம் புறஜாதி ஜனங்களுடைய ரட்சிப்பு. அதில் ஒரு நிறைவை கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு நம்பர், அந்த புறஜாதிகளின் நிறைவு வந்த உடனே கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். அந்த புறஜாதிகளின் நிறைவு வருகிற வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்குது. எது வரைக்கும்னா புறஜாதிகளுடைய நிறைவு வர்ற வரைக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு டோர் எப்போ ஓப்பன் ஆகும்னா, ஆன்டி கிறிஸ்ட் பீரியடில் தான் அவங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகும். அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் அவங்களுக்கு வரப்போகுது. அப்போ அவங்களுக்கு சால்வேஷன் வரும். இன்றைக்கி கர்த்தர் நமக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு, அவங்களுக்கு டோர் க்ளோஸ் பண்ணியிருக்காரு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் ஊழியம் செய்த காலத்தில் அவங்களுடைய டோர் ஓப்பனாக இருந்துச்சு, புறஜாதிகளுக்கு டோர் க்ளோஸாக இருந்துச்சு. அவருடைய சிலுவை மரணத்துக்கு பிறகு புறஜாதிகளுக்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டாரு, அவங்களுடைய டோர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ நம்முடைய இந்த எண்ணிக்கை நிறைவேறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்தி கிறிஸ்துவானவன் அவனுடைய ஆட்சி நடக்கும். அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய செகண்ட் சான்ஸ் கொடுப்பார். அப்பொழுது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இப்போது புறஜாதிகளாகிய மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களின் மேலேயும் ஆண்டவர் கண்ணோக்கமாக இருக்கிறாரு. அந்த எண்ணிக்கை நிறைவேறுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த எண்ணிக்கை நிறைவேறணும்னா இந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா, எழுப்புதல். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஊழியம் செய்கிறோம், எவ்வளோ ஜெபிக்கிறோம், எவ்வளோ பிரயாசப்படுறோம். ஆனால் ரட்சிக்கப்படுறது சொற்பமான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் எழுப்புதல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் ஒரு எழுப்புதலின் புஸ்தகம். 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரே பிரசங்கம், பேதுருவுடைய முதல் பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அடுத்தது 3ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம். அதன் பிறகு நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இதுதான் ரிவைவல். எழுப்புதலின் போது அந்த அபிஷேகம் ஜனங்களை பாவ உணர்வடைய பண்ணி ஆயிரமான ஜனங்களை மொத்தமாய் ரட்சிக்கிறது. அதுதான் எழுப்புதலின் அபிஷேகம். அது முதலாவது கொடுக்கப்பட்ட எழுப்புதல், முன்மாறி. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, பின்மாறி கால மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிறாரு. அப்போ பின்மாறி மழைன்னு ஒன்று இருக்குது, கர்த்தர் சீக்கிரத்தில் அனுப்ப போகிறாரு. அந்த எழுப்புதலுக்காக நம்ம இன்னைக்கு ஆயத்தமாகணும். அந்த எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த எழுப்புதல் முன்மாறியை விட இந்த பின்மாறி மழை வல்லமையாய் தேசங்களிலே ஊற்றப்பட போகிறது. போன வருஷத்தில் கூட பார்த்தீங்கன்னா கென்டக்கியில், அமெரிக்காவில் கென்டக்கியில் ஒரு ரிவைவல் ஏராளமானவர்கள் கர்த்தருக்குள்ளே வந்தாங்க. இன்றைக்கி உலகத்தில் அங்கங்கே சில எழுப்புதல் வந்து கொண்டு இருக்கிறது. கொரியாவில் 1955 சவுத் கொரியாவில் பெரிய எழுப்புதல். இன்றைக்கி உலகத்தில் மிகப்பெரிய சபைகளில் அங்கே தான் இருக்கிறது. அப்போ இந்த ரிவைவல்னு ஒன்று வரும்போது நம்முடைய தேசத்தில், இந்தியாவில் வந்தால் நிச்சயம் சொல்கிறேன், லட்சங்கள் உள்ள சபைகள் ஏராளமாய் பெருகும். அப்படிப்பட்ட சபைகளை ஏராளம் பெருகும். புறஜாதிகளின் எண்ணிக்கை எழுப்புதலின் மூலமாகத்தான் நிறைவேற வேண்டும். அதனால் இந்த நாட்களிலே நான் சொல்லுகிற செய்தி, இந்த வியூவர்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது, இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக சகரியா 10:1 ஆண்டவர் சொல்கிறபடி பின்மாறி கால மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி அவரவருடைய வயல் நிலங்களில் பயிர் உண்டாகத்தக்கதாக மழையை கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த எழுப்புதலை அனுப்புறதுக்காக இன்னைக்கு சபை ஜெபிக்கணும்.
வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு காரியம், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் மீண்டும் செகண்ட் டைம் அது இன்றைக்கி சான்ஸ் திருப்பி அதை தொடங்கணும். மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் சபைகளிலே ஊற்றப்படணும். புறஜாதி ஜனங்கள் கர்த்தரை தேடி ஓடி வரணும். பாவ உணர்வடைந்து ஆண்டவர் மாறி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் கதறிக்கொண்டு ஓடி வரணும். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறணும். இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கணும். இதற்காக இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிக்கணும். இப்படிப்பட்ட பாரமுள்ள ஜெபத்தை செய்யுங்க. குழுக்களை நிறைய உருவாக்குங்க. நிறைய ஜெப குழுக்களை உருவாக்குங்க. தனியாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் எழுப்புதலை அனுப்பும், உலகம் முழுவதிலும் எழுப்புதலை அனுப்பும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. சீக்கிரம் அந்த நாள் வரும். இன்றைக்கு கர்த்தர் அதற்கான மூவ் பண்ணிட்டு இருக்கிறத நல்லா பார்க்க முடியுது. ஏராளமான காரியங்கள் சொல்ல முடியும். கர்த்தர் அதற்கான மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த எழுப்புதலின் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். தேசத்தில் எழுப்புதலை பார்ப்போம், முழு உலகத்திலும் எழுப்புதலை பார்ப்போம், கிறிஸ்துவின் வருகையை சந்திப்போம். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. சீக்கிரம் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென்.